வணக்கம். கோடிங் டீகோடிங்கில இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மில் நம்ம சரி ஓகே இங்கே 2 வேர்டு வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம், எக்ஸாம் இந்த வார்த்தை எடுத்துப்போம். இந்த பக்கம் எது வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் எது ஈக்குவலாக இருக்குது? எக்ஸாம், எக்ஸாம். ஓகே, இந்த இடத்துல ஈக்குவல் டு 5s இருக்குது. இதுவும் ஈக்குவலாக இருக்குது. 4m ஈக்குவலாக இருக்குது. ஓகே, எக்ஸாம் /4m அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து வேறு ஒரு வார்த்தை எடுத்துப்போம், நோட்ஸுன்ற வார்த்தை. இதுக்கு வந்துட்டு 5s ஈக்குவலாக இருக்குது, நோட்ஸு. அடுத்து ஸ்க்ரோல்ன்ற வார்த்தை எடுத்துப்போம். ஸ்க்ரோல்ன்ற வார்த்தை வந்து இது ஈக்குவலாக இருக்கா, ஸ்க்ரோல். எஸ்பிஐன்ற வார்த்தை எடுத்துக்கலாம். இப்போது எஸ்பிஐ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஏன்னா இதை கெஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த வார்த்தையில் 5 லெட்டர் இருக்குது, 5 கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் லெட்டர். இங்கேயும் எம்முக்கு எம், 4 லெட்டர் 4. அடுத்து எஸ்ஸுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து 6 லெட்டர் இருக்குது, கடைசி லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஈக்கு. அடுத்து வேறு எங்கேயாவது இருக்கா? இல்லை. சரி, வேறு எங்கேயாவது எஸ் இருக்கா? இந்த எஸ்பிஐயில் எஸ் இருக்கா? இங்கே அட்டு, எஸ்ஸுக்கெலாம் அட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் வந்துட்டு க்ளூ. பாருங்கள், I3 அட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ எஸ்ன்ற சிம்பிளுக்கு வந்துட்டு அட்டு தான் வந்து இது. என்னன்ற சிம்பிளுக்கு ஈக்குவல் டு தான் வந்து இது. என்னன்ற சிம்பிள் வேறு எதுவும் இல்லை. அடுத்து எக்ஸாம்ன்றதுக்கு இது கொடுத்துருக்காங்க, இ. ஓகே, ஸோ ஏன்ற சிம்பிளுக்கு நமக்கு என்ன வருது? ஏன்ற சிம்பிளுக்கு பார்த்தோன்னா 3 லெட்டர் வார்த்தை தானே இது. இதுக்கு அண்டு ஒய், கடைசியாக ஒய் வந்து போட்டுக்கணும். இது எத்தனை லெட்டர் வார்த்தை? 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் வந்துட்டு இந்த வார்த்தைக்கான கோடு. ஓகே, தேங்க்யூ.